காணாத மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் இருந்து வெளியேறிய பூபாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த 34 குடும்பங்கள் திண்டுக்கல் மாவட்டம் அகரும் பேரூராட்சி மண்டபத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் தரும் தகவல்களை கேட்கலாம். கடந்த வாரம் தமிழகத்தின் மிகப்பெரிய அளவில் அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக 4 மாவட்ட மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள அகரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள மண்டபத்தில் தற்போது 108 நபர்கள் 34 குடும்பத்தைச் சேர்ந்த 108 நபர்கள் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தற்போது தங்கியுள்ளனர். அவர்களிடம் தற்போது அவங்குள்ள நிலைமை தற்போது இவங்க என்னென்ன பாதிப்பு அடைந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம். எங்க வீடு எல்லாமே தண்ணியில முங்கிடுச்சு. நாங்க இவ்வளவு இது தண்ணியில தான் எங்களுக்கு நாங்க எந்திரிச்சே வெளியே வந்தோம். வந்து எல்லா பாத்திரமே எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. பிள்ளைய படிக்கிற புக்ல இருந்து, நோட்ல இருந்து, ஆதார் கார்டு, பிறந்த சர்டிபிகேட் எல்லாமே, பொருள் எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை. நாங்க ஆளாத்தான் வெளியே வந்தோம். எந்த பொருளுமே கிடையாது. எல்லாமே தண்ணியில போயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு பாத்திரம் கூட இல்லாத அளவுக்கு தான் நாங்க வெளியே வந்தோம். அங்க எத்தனை குடும்பமா இருக்கு? நாங்க இங்க வந்து நிறைய பேர் இருக்கோம். ஏகப்பட்ட குடும்பங்கள். எங்க ஆளுக்குன்னு பார்த்தா 200க்கு மேல இருக்கும். மத்த அசலு அடுத்த ஆளுன்னு பார்த்தா அது நிறைய பேர் இருக்கும். இப்ப திரும்ப போறப்ப உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க? நாங்க இப்பவும் தண்ணியில தான் எங்க வீடு இருக்கு. இன்னும் தண்ணி எடுக்கவே, இன்னும் தண்ணி வத்தவே இல்லை. மோட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களா, ஆனா இன்னும் தண்ணி வத்துற மாதிரியே இல்லை. டெய்லியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். போனடிச்சு அங்கே உள்ள பக்கத்துல கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க வீடுனா தண்ணி வத்துறதுக்குள்ள இடிஞ்சாலும் இடிஞ்சிடும். அந்த நிலைமையில கூட இருக்கு எங்க வீடுனா. அந்த வீடு வந்து எங்களுக்கு நாங்க கை பார்த்தாதான் இனிமே போய் நாங்க இருக்கிற நிலைமையில இருக்கு. இப்பதான் வீடு நாங்க இப்ப ரொம்ப பெரிய வீடுனா நாங்க கட்டல. அதுக்கான பெரிய ஆசைனா கூட சும்மா சீட்டு போட்டு சுத்தி ஒரு பக்கம் செவர் எடுத்து மத்தப்பெல்லாம் கூடையை தான் கட்டியிருந்து சுத்தி வீடு முன்னாடி பாத்ரூம் எல்லாமே போட்டிருந்தோம். ஆனா அது இந்த நிலைமையில இப்படி இருக்கே. ஒண்ணுமே நாங்க பாத்ரூம் போற நிலைமை இருந்தா நாங்க ஊருக்கு கூட போயிடுவோம். எந்த நிலைமையும் இல்லாத அளவுக்கு இருக்கும். புத்தகம் தான் தாரேன்னு சொன்னாங்க. பள்ளியில படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பிள்ளைய 2 பிள்ளைய வந்து சாயல்குடியில என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். தண்ணி வந்தோன்னா அங்கே 2 குமரி பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு பயல்களை மட்டும் கையில பிடிச்சிட்டு வந்தேன். இப்பகுதி மக்கள் நம்மகிட்ட சொன்னது, எங்க ஊர் பூப்பாண்டியபுரத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தோம். ஆனால் தற்போது வரை அங்கே வந்து அரசு வந்து மோட்டர் வச்சு தண்ணி எடுத்தாலும் தண்ணி வத்தலை. இவங்க வந்து தண்ணி வடிஞ்சா மட்டும்தான் இங்கேருந்து வந்து அவங்க சொந்த ஊரான தூத்துக்குடி அருகே உள்ள பூப்பாண்டியபுரத்துக்கு போக முடியும். ஆகவே அரசு கவனம் செலுத்தி தற்போது இங்கே 34 குடும்பம் தங்கியிருக்காங்க. இந்த 34 குடும்பம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க 200 குடும்பத்திற்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேட்குறாங்க. ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் திண்டுக்கல்லிலிருந்து நாட்ராயன்.